1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு சால்ட்டு, சீரகம், இஞ்சி ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, தயிர் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இது பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிருச்சு. கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படியே போட்டுடலாம். தண்ணியை தொட்டு இப்படி பால் இப்படி போட்டால் போதும். நீங்கள் ஷேப்பாக போடணும்னு அவசியம் இல்லை, அதுவே உருண்டு வந்துடும். மேலே பொங்கி வந்து பாருங்கள். இது கெஸ்ட்டு யாராவது திடீர்னு வந்தாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வச்சு சீக்கிரம் செஞ்சிடலாம். இது வடைக்கு அரைக்கணுமோ அந்த அவசியமெல்லாம் இல்லை, மைதா மாவு இருந்தால் போதும். தேங்காய் சட்னிக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் நிலக்கடலை, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் எல்லாம் போட்டு நான் மிக்சியில் இப்படி அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, இந்த 2 பல் பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன், கருவேப்பிலை, வரமிளகாய். இப்போ இதை நம்ம சட்னியில் போட்டுடலாம். மைசூர் போண்டாவுக்கு தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. நீங்கள் செய்து பாருங்கள்.